காஞ்சிபுரம் தொன்மை நகர லயன்ஸ் சங்கம், காஞ்சிபுரம் கிரசண்ட் லயன்ஸ் சங்கம், காஞ்சிபுரம் ஸ்ரீ நாராயணகுரு டீச்சர்ஸ் லயன்ஸ் சங்கம், லியோ சங்கங்கள் மற்றும் அறம் பழகு அறக்கட்டளை, அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை இணைந்து பெண்களுக்கான மாபெரும் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் இயங்கிவரும் ஸ்ரீநாராயணகுரு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் கண் மருத்துவர் சங்கரன் கலந்து கொண்டு புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் கலையரசி, லயன்ஸ் சங்க ரீஜினல் தலைவர் பகவத் கீதா, ஜோனல் தலைவர் சத்யாமூர்த்தி, தொன்மை நகர லயன்ஸ் சங்க சாசன தலைவர் சிவிஎம்ஆ சேகரன், லயன்ஸ் சங்க மாவட்ட நிர்வாகிகள் ஜீவா, லயன்ஸ் சங்க மண்டல தலைவர் பத்மநாபன், எஜுட்ரி கிட்ஸ் ஸ்கூல் நிறுவன தலைவர் முனைவர் எம் துர்காதேவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொன்மை நகர லயன்ஸ் சங்க தலைவர் கேட்டரிங் எஸ் மூர்த்தி, செயலாளர் பி குமரேசன், பொருளாளர் நல்லாசிரியர் முனைவர் கே ரங்கராஜன், காஞ்சிபுரம் கிரசண்ட் லயன்ஸ் சங்க தலைவர் ஸ்ரீ ஜூலி செந்தாமரை கண்ணன், செயலாளர் எஸ் வரலட்சுமி பிரபாகரன், பொருளாளர் கே பி சத்யாமாய் ஜெயவேல், காஞ்சிபுரம் ஸ்ரீ நாராயணகுரு டீச்சர்ஸ் லயன்ஸ் சங்க சாசன தலைவர் கே பாரதி, சாசன செயலாளர் கே பூங்குழலி, சாசன பொருளாளர் ஆர் புவனேஸ்வரி மற்றும் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். அதே மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அந்த விழிப்புணர்வு கொண்டு தான் நீங்கள் வந்துருக்காங்க. டாக்டர் அவங்க பேசும்போது நல்லா தெளிவாக சொன்னாங்க. பார்த்தீங்களா, அது வராமல் தடுத்து வேலையிலிருந்து தான் சுய பரிசோதனை சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இயற்கை மாஸ்டர் செக் போனாலே டாக்டர் அவங்க பார்த்துருவாங்க. அதை பற்றி சொல்லிடுவாங்க. ரெண்டாவது விழிப்புணர்வு கொண்டு என்னன்னா, இந்த கேன்சர் வந்து செவிச்சுக்கு அதுக்கு கேன்சர் வேக்சின் அவங்க இன்ஜெக்ஷன் வந்துருக்குது. அது வந்து சீரம் இந்தியாவிலேயே தயார் பண்ணுறாங்க. அந்த வேக்சின் அது இந்தியாவிலேயே அவைலபிள். அது ஒரு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபா வரைக்கும் அதுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் இது பண்ணோம்னா ஃப்ரீயாகவும் ஒன்று, சில பேருக்கு 1000 ரூபா பண்ணுறாங்க. ப்ரைவேட்டாக பண்ணுறாங்கன்னா 10,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 6,000 தான் அந்த ஊசியை கையில் தான் போடுவாங்க. அந்த ஊசி போட வேண்டியது ஒரு மாதம் வச்சு 2வது பூஸ்டர் டோஸ் போடுறாங்க. சில பேருக்கு தான் 3வது டோஸ் வந்து 3 மாதம் கழிச்சு போடுவாங்க. ஏன்னா அந்த 2 டோஸ் போட்டாலே போடும். அது போட்டாச்சுன்னா தடுப்பு. அந்த தடுப்புக்கு நம்ம பேசும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதை தடுத்துக்கலாம். வந்திருந்தால் ஆரம்பத்திலே வைத்தியம் பண்ணால் தான் சிறப்பாக வைத்தியம் பண்ண முடியும்.